குறைதீர் கூட்டத்தில் வேளாண்மை உதவி இயக்குனர் விவசாயிகளுக்கு வழங்க இருந்த விதை நிலைக்கடலையை வெளிச்சந்தையில் விற்பனை செய்ததாக இளம் விவசாயிகள் சங்கத்து சார்பாக புகார் மனு கொடுத்துருந்தோம். நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறையின் கீழே நாமகிரிப்பேட்டையில் வேளாண்மை உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சுட்டு இருந்த உமா மகேஸ்வரிங்கிறவங்க விவசாயிகளுக்கு வழங்க இருந்த மானிய விலையில் வழங்க இருந்த விதை நிலைக்கடலையை வெளிச்சந்தையில் விற்பனை பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக கடந்த ஜூலை 25 மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் இளம் விவசாயிகள் சங்கம் சார்பாக நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை நடத்த சொல்லி இணை இயக்குனர் அவர்களுக்கு பரிந்துரை பண்ணாங்க. வேளாண்மை இணை இயக்குனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த நாளே விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க விசாரித்த வகையில் அங்கே தப்பு நடந்தது குற்றம் நடந்ததை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க அதிகாரிகளுக்கு சாதகமாக செயல்பட்டுருக்காங்க. இதை நாங்கள் இளம் விவசாயிகள் சங்கத்து சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு இந்த விசாரணை மேல் ஒரு சரியான ஒரு உடன்பாடு இல்லை. மேலும் இந்த விசாரணையை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இதில் என்னன்னா இன்னைக்கு 300 விவசாயிகளுக்கு மேலே விதை நிலக்கடலை கொடுத்துருக்காங்க. இவங்க சாதாரணமாக ஒரு 20 பேர்த்துக்கிட்ட மட்டும் விசாரணை பண்ணிட்டு எந்த ஒரு முறைகேடும் நடக்கலைன்னு சொல்லி எங்களுக்கு தபால் மனு கொடுக்குறாங்க. இதில் ஒரு 28 டன்னு வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது வெளிச்சந்தையில் விற்பனை பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது உண்மைதான். ஏன்னா இவங்க எங்களுக்கு தவறுதலாக பதில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறோம். அந்த மனு மேலே எங்களுக்கு அந்த மனு மீது எங்களுக்கு லெட்ரு வருது. இடையில நாங்கள் யார், நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத விசாரிக்கிறாங்க. அந்த வேளாண்மை உதவி இயக்குனரோட ஹஸ்பண்ட் நேற்று எங்களை கூப்பிட்டு பேசுகிறாப்புல, ஏன் இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுட்ருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, தப்பு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தப்பு நடந்தது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நேற்று எங்களை மிரட்டுறாப்புல. அதனால தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து மானிய திட்டத்தும் நல்ல முறையில் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணுங்கிறது எங்களுக்கு இளம் விவசாய சங்கத்தோட கோரிக்கை. நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலைங்க. வேளாண்மை இணை இயக்குனர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நாங்கள் மனு கொடுத்தது 25 26 விசாரணையை அவங்க தொடங்கிட்டாங்க. அந்த விசாரணையில தப்பு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க அதிகாரிகளுக்கு தான் சாதகமாக செயல்படுறாங்களோ ஒழிஞ்சு நியாயத்தை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே. இது சம்பந்தமா இன்னும் கலெக்டர் பார்க்கல. இந்த வாரத்தில் மறுபடியும் பார்க்கலான் இருக்கோம். இன்னைக்கு எங்க சங்கத்து மூலியமா நாங்க முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு தபால் வச்சிருக்கிறோம். மேலிருந்து எங்களுக்கு விசாரணை வரணும். இந்த மாவட்ட அதிகாரிகள் யாரும் இந்த விசாரணையில சம்மந்தப்படக்கூடாது. வேற மாவட்ட அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் நடந்த முறைகேடை பத்தி விசாரணை பண்ணணும். உங்களுக்கு தப்பு நடந்துன்னு தெரியுமான்னு கேட்குறாப்புல. எதுக்கு தேவையில்லாம எங்க மேல நீங்க பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை எனக்கு மிரட்டுறாப்புல. இல்ல, நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்துட்டு தான் எங்களோட போராட்டத்தை நாங்க அறிவிப்போம். நாங்க இதுவரைக்கும் எந்த சங்கத்திலையும் கேட்கல. இனிமேல் நாங்க தமிழ்நாட்டில் முக்கியமான விவசாய சங்க தலைவர்களை சந்திப்போம். இங்க நடந்த ஊழலை வெளியே கொண்டு வரதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். சங்கத்துல இருக்கவங்களை ஒரு தலைவருக்கே இந்த மிரட்டல் வருது அப்படின்னா அப்ப நார்மலா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன நிலவரம் இருக்கும்? இங்க தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாய நலனுக்காக திட்டங்களை ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த திட்டங்கள் வாங்கி நாங்க பயனடைஞ்சிட்டு வரோம். இன்னைக்கு வேளாண்மை அதிகாரிகள் நடுவில் நின்று அந்த திட்டத்தை முழுசா எடுத்துட்டு போயிருக்காங்களே. இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு? அதை விசாரணை செஞ்ச அதிகாரி அதுக்கு மேல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. அவங்க ஏதாவது ஆதாயத்தை இது பெற்றுக்கிட்டாங்களாங்கிறத எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இது வரைக்கும் நம்ம நாமக்கல் மாவட்டத்துல நடந்த வேளாண்மை குறைதீர் நாள் கூட்டத்துல எங்க மனு விசாரிச்ச வேகம் வேற எந்த மனு மீதே நடக்கல. ஏன்னா ஜூன் 25 மனு கொடுத்துருக்குறோம். ஜூன் 26 விசாரணை முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு கிடைச்ச பதில் லெட்டர் 1 மாசம் கழிச்சு எங்களுக்கு கிடைக்குது. நாங்க அந்த பதில் லெட்டருக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். ஏன்னா விசாரணை என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் வந்துருச்சு. எல்லாமே தகவலா எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இங்க இருக்கிற வேளாண்மை அதிகாரிகள் அனைவரும் அந்த அம்மாவை காப்பாற்ற பார்த்துட்டு இருக்காங்க. ஜே சவுந்தரராஜன், இளம் விவசாயிகள் சங்க தலைவர். இது ஜூலை 25 விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கலெக்டர் மாவட்ட கொடுத்த மனு. இந்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. இந்த மனுவுக்கு எங்களுக்கு எப்போ பதில் வருது? 1 மாதம் கழிச்சு பதில் வருது. ஏன்னா ஒரே நாளில் விசாரணை முடிச்சுட்டாங்க. 26 விசாரணை முடிச்சுட்டாங்க. 300 பேர்த்துக்கு நிலக்கடலையை வழங்கியிருக்காங்க. அவங்க 20 பேர்த்த கூப்பிட்டு கூட விசாரிக்கல.
இன்னைக்கு ஒரு திட்டத்தை 100 பேத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 50 பேர்த்த விசாரிச்சுட்டு 50 பேர்த்த விசாரிக்காம விட்டுறாங்க. அந்த 50 பேத்துக்கு தான் கொடுக்காம இருக்காங்க. எப்படி அந்த விசாரணை வந்து நியாயமான முறையில் நடந்திருக்கும்? அப்படி விசாரிச்சும் வந்து அது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிகாரிகளுக்கு தான் சாதகமா வந்து வேளாண்மை இணை இயக்குனர் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க இன்னைக்கு தமிழக அரசுக்கு தபால் வச்சிருக்கிறோம். தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்துட்டு உடனடியாக அந்த முறைகேடை வந்து கண்டுபிடிக்கணும். தவறு பண்ணவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அனைத்து விவசாயிகளுக்கும் மானிய திட்டங்கள் கிடைக்கும் வழியில வழிவகை செய்யணும். அதான் எங்க இளம் விவசாயிகள் சங்கத்தோட கோரிக்கை.